श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुम् अरविन्ददलायताक्षं रामं निशाचर विनाशकरं नमामि। श्रीराम जय राम जय जय राम। 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 जय जय राम जय जय राम। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। हरि ओम तत्सत्। ஸ்ரீராம குணகானம் கடந்த சத்சங்கத்தில் அதுக்கு முன்னாடி நடந்த சில வாரங்கள் ராமருடைய குணங்களை மட்டும் எடுத்துட்டு ஒன்று ஒன்றா விஸ்தரித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு அதில் 2 குணங்களை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். முதல் குணம் குணவான். குணவான் என்பதே ஒரு குணமாக பாராட்டி சொல்லப்பட்டது. ரெண்டாவது வீரியவான் அப்படின்னு குணத்தின்னு கூட நம்ம ராமாயணத்தில் ராமர் எங்கெங்கெல்லாம் இந்த குணவானனே குணத்தினையும் வீரியவானனே குணத்தினையும் எங்கெங்கெல்லாம் எப்பப்பெல்லாம் அவர் பண்ணி நடத்தி காட்டினாரன்னு சில சன்னிவேசங்களை நம்ம ராமாயணத்தில் அந்தந்த இடத்துக்கு போய் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி இப்போ நம்ம 3வது குணம். எப்போ வால்மீகி மகாமுனி நாரதர் ரிஷிக்கிட்ட இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கிறவன் இந்த லோகத்தில் இப்போ ஒரு மனுஷன் யாராவது இருக்கானா அப்படின்னு கேள்வி கேட்கும்போதும் நாரதர் சொன்ன பதில் தான் இந்த விஸ்தரித்து ராமாயணத்தில் நம்ம அந்த குணங்களை பார்க்குறோம். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மக்னஷ்ச கிருதக்னஷ்ச சத்யவாக்கியோ திருடவ்ரதः. இப்படி லிஸ்ட்டாக 16 குணங்கள் கேட்கப்படுறது. இப்போ இதில் 3வது குணமான தர்மக்னன் அனே குணத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தர்மம் தர்மக்னன். தர்மமும் தெரிஞ்சிருக்கிறவன், தெரிஞ்சிட்டா மட்டும் பத்தாது, தர்மத்தினை அனுசரிக்கிறவன். அது முக்கியம். நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு என்னன்னு தெரியும். ஆனால் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சால் பத்தாதோ அது வாழ்க்கையில் அமல்படுத்துறது தான் கஷ்டம். அதுக்கு ரொம்ப திறமை இருக்கணும், கமிட்மெண்ட் இருக்கணும். ராமர் எப்படி
தர்மங்கள் என்னான்னு தர்மத்தினு தெரிஞ்சுக்கிட்டார், அதை அனுசரிச்சிட்டார். அதனால் அவருக்கு பேர் தர்மக்னன். இந்த விஷயத்தில் நம்ம பல இன்சிடெண்ட்ஸ் மூலமாக பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தர்மம் అనే పదத்துக்கு பல இடத்துல பல வாட்டி விவரிச்சிருக்கோம். சுருக்கமாக 2-3 வார்த்தைகள் சொல்லுவேன். தாரயதி இதி தர்மः, எது பிடிச்சிருக்கின்றனதோ, சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கின்றதோ, இல்லை தாரணாத் இது தர்மா, ரெண்டு ஒன்று தான். தாரயதி இல்லை தாரணாத் இது தர்ம. இப்போது ஒரு பில்டிங் கட்டுறோம். பில்டிங் கட்டும்போது முதல்ல ஃபவுண்டேஷன் போட்டு பில்லர்ஸ் போடுவோம். அந்த பில்லர்ஸ் மேலே தான் சுற்றி எல்லாமே, மேலே ரூஃபு, சுற்றி ஷவுரு எல்லாமே வந்துடும். மேலே 1 மாடி 2 மாடி 3 மாடி கூட போடலாம். அப்போ அந்த பில்லர்ஸை அதெல்லாம் பிடிச்சிக்கிறது, பில்டிங்குன்னு அப்படி நிற்கிறது போல் கீழே போட்ட ஃபவுண்டேஷனில் பீம்ஸு இப்படி நேராக நிற்க வைக்கிற அந்த பில்லர்ஸ் எல்லாமே பிடிச்சிக்கிறது. அதுபோல் தர்மம் என்பது இந்த உலகம் இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக சூரியன் உதயிக்கிறார், அஸ்தமிக்கிறார், காற்று வீசுறது, மழை அந்தந்த சமயத்துக்கு வர்றது, சீசன்ஸ் மாறிக்கொண்டே இருக்கிறது, பிரகிருதி காற்று வீசுறது, இது எல்லாமே எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஏதோ ஒரு நடத்த வைக்கிற போல் இருக்கு. அந்த நடத்த வைக்கிற சக்திக்கு பேர் தான் தர்மம். அதுக்கு பிறகு தான் மனுஷன் அனுசரிக்கிறது, மனுஷனும் சன்மார்க்கத்தில் இருக்கிறது, தர்மம் மார்க்கத்தில் இருக்கிறது, ரைட்ஷியஸ் பாத்தில் இருக்கிறதுன்னு அப்புறம் சொல்கிறோம். பட் அசல் உலகம் అనేది இங்கே நடத்தி கொண்டிருக்கிற அந்த ஈஸ்வரனுடைய ஒரு சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அது தர்மம். அப்போ மனுஷன் என்ன பண்ணணும், அந்த தர்மத்துக்கு கீழே ஒரு மனுஷனாக பிறந்த ஒருத்தன், அவனு தர்மம் என்ன? தர்மம் என்பது மனுஷனுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக சாஸ்திரத்தில் எந்த ஜந்துக்கு தர்மம் பற்றி சொல்லலை, தேவையில்லை. ஏன், அது பிரகிருத்தில் இருக்கிற நியத்தி அதையே தர்மமாக அதை அனுசரிக்கிறது தவிர தர்மத்தின் அது எதுவுமே வைலேட் பண்ணுறதில்லை. உதாரணத்துக்கு பசிக்காமே எந்த ஜந்துவும் சாப்பிடாது. ஆனால் தர்மம் படித்து தெரிஞ்சுக்கிற மனுஷனு மட்டும் பசிக்காமே கூட சாப்பிடுவானே. தூங்குகிற சமயத்தில் கரெக்டாக அந்தந்த ஜந்து தூங்கிடும் சாயங்காலம். இல்லை அந்த காலத்தில் பறவைகள் சாயங்காலம் சூரியன் அஸ்தமித்த உடனே தூங்கிடும். ஆனால் இந்த காலத்தில் காலம் மாறிப்போச்சு. இல்லை, ராத்திரி 12 மணி வரைக்கும் வாட்ஸ்அப் பார்த்து டிவி பார்த்து அங்கெங்கே சுற்றி அப்புறம் தூங்குறத. மனிதர்கள் கூட ஒரு காலத்தில் சாயங்காலம் ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக படுத்துக்கிட்டு சீக்கிரமாக ஏந்துருவாங்க. ஆனால் மனுஷனு மட்டும் அதை அனுசரிக்காமே காலம் மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இவனை தர்மத்தின் வைலேட் பண்ணுறானா, அதோட எஃபெக்ட் யாருக்கு இருக்கும்? தர்மம் அனுசரிக்காதவன் மேலே அது எஃபெக்ட் இருக்கும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா அப்படின்றான். அப்படின்னா தர்மத்தினை யார் அனுசரிப்பானோ அவன் தர்மம் காப்பாற்றும். ஸோ தர்மம் என்பது சொல்லும் போது சனாதன தர்மம்னு இதெல்லாம் ஏதோ ஒரு கோடு போட்டு ஒரு நியமம் வச்சு உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக சொன்ன விஷயங்கள் இல்லை. டிராஃபிக் சிக்னல்ஸ் எல்லாமே எல்லோருடைய நல்லத்துக்காக தவிர தனியாக ஒன்று கஷ்டப்படுத்துறதுக்காக வச்சுருக்காங்க. எல்லாரும் அதை அனுசரித்தா பொதுவாக சமுதாயத்தில் எல்லாரும் தொந்தரவு இல்லாமல் அவங்க அந்தந்த வண்டியில் போகலாம் இல்லையா? அதுபோல் தான் இங்கே. ஸோ யூனிவர்சல் தர்மம் அப்புறம் இண்டிவிஜுவல் தர்மம். கொஞ்சம் விஷயம் நான் வேறு பாயிண்ட்டுக்கு வந்துட்டுருக்கேன். அப்படின்னு சொன்னால் மேக்ரோ லெவலில் நடக்கிற சமஷ்டி லெவலில் மொத்தம்
பிரபஞ்சம், பஞ்சபூதங்கள், அப்புறம் அந்த ஈஸ்வரனுடைய ஆக்ஞைப்படி நடக்கிற இதெல்லாமே யூனிவர்சல் தர்மங்கள். அப்புறம் மேக்ரோ, அதே தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கிட்ட வரும்போதோ வெஷ்டி தர்மங்கள், இல்லைன்னா இண்டிவிஜுவல், இல்லைன்னா மைக்ரோ, சின்ன லெவலில். அப்போது இந்த தர்மம் என்பதை அனுசரித்தா என்ன ஆகும்? எப்போ இந்த தனிப்பட்ட ஒரு மனிதன் சமஷ்டியான சிருஷ்டியோடு சேர்ந்து இயற்கை தகுந்த போல் அதுக்கு சககரிச்சுட்டே அந்த விதமாக சமன்வய சாமரஸ்யமான ஜீவனம் சேர்ந்து ஒற்றுமையாக போயிட்டு இருந்தால் என்ன ஆகும்? வாழ்க்கை அப்படிப்பட்ட சாமரஸ்யமான ஒற்றுமையான வாழ்க்கையாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? அந்த மனுஷனுக்கு ஸ்ரேயஸ் நடக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு மனிதன் அப்படி அனுசரிக்கிறதுனால உலகம் மொத்தத்துக்கு ஸ்ரேயஸ் நடக்கும். அதனால் விஸ்வ ஸ்ரேயஸ். அப்புறம் லௌகிகமாகவும் ஒருத்தனுக்கு தனியாக, அதனால் அவனும் பிரயோஜனப்படுறான், லாபப்படுறான். அதுக்கப்புறம் இந்த தர்மமே புண்ணியமாக அவனுக்கு உதவி செஞ்சு மேலலோகங்களுக்கு போகிறதுக்கு, நல்ல விதமாக ஜன்மிக்கிறதுக்கு, அது மட்டுமே இல்லை, ஜன்ம இல்லாமல் செஞ்சுக்கிற மோட்சத்துக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷனோடு இதில் நடக்கும். அதுக்கு பேர் தான் ஆத்தியாத்மிக உன்னதின்னு சொல்கிறோம். அப்போது தர்மம் அனுசரிக்காத ஒரு மனுஷனுக்கு பிரம்மன்னு பற்றி தெரிஞ்சுக்க முடியாது. இங்கே பிரம்மன்னா சதுர்முக பிரம்ம இல்லை, பரம்பொருள் பரமாத்மான்னு உணரணும்னு சொன்னால், அந்த ஞானம் ஏற்படணும்னா ஒரு மனுஷனுக்கு தர்மம் முதல் படி. அந்த அந்த அறம் தான் முதல்ல சொல்லப்பட்டிருக்க, அப்புறம்தான் பொருள் இன்பம், அப்புறம் கடைசியாக மோட்சம் சொல்லப்பட்டு வீடு. அப்போது இதெல்லாம் கனெக்ஷன் பார்த்தா எவ்வளோ அழகாக சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சுதுன்னு தெரிகிறது. சரி, இது தர்மம் அనే பதத்துக்கு அர்த்தம் சொல்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் வாழ்க்கையில் அனுசரிக்கணுமே. இப்போ இங்கே வேறு பாயிண்ட்டுக்கு வந்துட்டுருக்கேன். என்னுடைய பிரியத்துக்காக மட்டும் நான் செய்கிறேன், ஆனால் அது எனக்கு ஹிதம் இல்லை, என்னை சுற்றி இருக்கிற பல பேருக்கு ஹிதம் இல்லைன்னா அது அதர்மம். உதாரணத்துக்கு நம்ம வீட்லேயோ நம்ம தெருலையோ பக்கத்தில் இருக்கிற கோவில்லையோ ஒரு விழா நடக்கிறது. அதனால் லவுட் ஸ்பீக்கர் வச்சு ஏதோ பஜனை பாடல் வைக்கணும், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். இல்லை ஒரு தனிப்பட்ட வீட்டிலே ஃப்ளாட்ஸில் சிலவாட்டி பர்த்டே நடத்துக்குவாங்க. அப்போ கூட அந்த டிவிடி சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கன்னு வீட்டில் பெருசாக சவுண்டு வச்சு நீ உன்னுடைய பிரியத்துக்காக நீ அப்படியெல்லாம் பர்த்டே கொண்டாடிட்டா அந்த சப்தத்தினால சுற்றி இருக்கிற பொதுமக்களுக்கு நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்குமா இல்லையா? அப்படி உன்னுடைய பிரியம் மட்டும் பார்க்குறியா, அடுத்தவங்களுடைய ஹிதமும் பார்க்குறியா? உன்னுடைய பிரியத்திலேயே உனக்கு ஹிதம் இருக்கணும். அப்படின்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கோ, மியூசிக் வச்சுக்கோ, சவுண்டு குறைச்சி வச்சுக்கோ, அவ்வளோதான். உன்னை வீட்டில் உனக்கு 10 பேர் கேட்குற போல் வச்சுக்கலாம். இல்லை, எதுக்கு எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணுறோம்? இப்போ இந்த மாதிரி தான் ஒரு கோவில் விடா பொது விடானா கூட இஷ்டத்துக்கு லவுட் ஸ்பீக்கர் வச்சு அது நீ சமுதாயத்தோட ஹிதத்தை நீ கவனிக்கலேன்னு அர்த்தம். இது நீங்கள் இப்போ இந்த உதாரணம் எல்லாத்துக்கும் இப்படி அப்ளை பண்ணுங்கோ. அப்போது தினந்தோறும் தைனந்தின வாழ்க்கையிலேயே தர்மம் என்பது எப்படி அப்ளை பண்ணுறதன். இப்போது பல உதாரணங்கள் சொல்லலாம். ஜலம் நானும் எனக்கு தேவையில்லாததுக்கு மேலே வேஸ்ட் பண்ணி டேப் அப்படி திறந்துட்டு வேஸ்ட் பண்ணலாமோ? எனக்கு கை கடிக்கணும், இவ்வளோ ஜலம் போதும். ஆனால் நானும் 5 லிட்டரு 2-3 லிட்டர் இப்படி டேப் திருப்பி வச்சுட்டு யாரு கூடயோ பேசிக்கிட்டு அங்கெங்கே பார்த்து நிதானமாக பண்ணால்
எவ்வளோ ஜலம் வேஸ்ட் ஆகிறது. அந்த ஜலம் இவ்வளோ வேஸ்ட் பண்ணால் நீ சமுதாயம் மொத்தத்துக்கு வேண்டிய பங்குலேருந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு சமுதாயத்துக்கு நஷ்டம் செய்யறே. இது அதர்மம். இப்போது சொல்லணுமா தர்மம்னு என்னான்னு? ஒரு விஷயம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம நடத்துகிற நடை அதில் தர்மம் சேர்ந்திருக்கின்றது இருக்கணும். அந்த தர்மத்தோடு சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு அலர்ட் லிவிங் வேணும். காம்ப்ரமைஸ் லிவிங் இருக்கக்கூடாது. என்னோட பிரியமையை மட்டும் பார்த்துக்கூடாது. அந்த அலர்ட் லிவிங் ஒரு மனுஷனுக்கு வரத்துக்காக மனுஷனு எல்லோரும் யோகா பண்ணுங்கோ అని சொல்கிறோம். ஏன்னா நாளைக்கு இன்டர்நேஷ்னல் யோகா டேனால இந்த பாயிண்ட்டும் சொல்லிகிட்ருக்கேன். யோகா ஒழுங்க யோகத்துடைய மகிமை, யோகத்துடைய பெருமை, யோகத்துடைய கருத்து ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்ட உனக்கு அது தர்மம் தான் சொல்கிறதே. யம நியமங்களை அனுசரிக்கிறது தர்மமா இல்லையா? தர்மந்தான். அப்போது உனஹிதத்துக்கு அனுசரிக்க வேண்டிய 5 நியமங்கள் தர்மம். எல்லா சமுதாயத்திலும் எல்லாருடைய ஹிதத்துக்காக நல்லதுக்காக நடத்துகிற 5 தர்மங்கள் யமம். பார்த்தீங்களா? அதனால் வாழ்க்கை தர்மமும் சமுதாயம் இது பிரித்து பார்க்க முடியாது. அப்படி பிரித்து நீ வாழ்ந்து உனக்கு மட்டும் நீ வாழ்ந்தால் நீ அதர்மம், அதர்மினி, பாபம் செய்கிற. அப்போ ஈஸ்வரன் அதுக்கு கண்டிப்பாக உன்னுடைய செயலுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பார். அவர் வேணுமனு கொடுக்கல, நீ செஞ்ச செயலுக்கு பனிஷ்மெண்ட். சரி, அப்போது இதில் என்ன விஷயம் கன்க்ளூஷன்? இப்போது லோயர் பர்பஸ் அண்ட் ஹையர் பர்பஸ். லோயர் பர்பஸ் பற்றி சொல்லும்போது எனக்கு என்னை சுற்றி, ஹையர் பர்பஸ்ன்னா நிறைய பேருக்கு மெஜாரிட்டிக்கு. எப்பவுமே மனிதன் ரெண்டுமே யோசிக்கணும். அதில் முக்கியமாக சந்தர்ப்பம் வரும்போது எனக்கு பிரியமாக ஹிதமாக இல்லைன்னா கூட கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டால் கூட நிறைய பேருக்கு அது ஹிதம் பண்ணுறது நல்லதாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு நான் ஓட்டு போடணும். ஹையர் பர்பஸுக்கு நான் ப்ரிஃபரன்ஸு கொடுக்கணும். அப்படி ஹையர் பர்பஸுக்கு ப்ரிஃபரன்ஸு கொடுத்துட்டு வாழற மனுஷனுக்கு பேர் தர்மக்னன். இதெல்லாம் யார் சொல்லி யார் நிர்ணயம் பண்ணுவாங்க? இப்போ நான் பேசினது எல்லாமே என்னுடைய சொந்தமாக யோசித்து நானாக உருவாக்கி சொல்கிறத இல்லை, சாஸ்திரம். அதனால தான் பகவத்கீதையிலேயே பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனா எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, எது நல்லது எது கெட்டது, எது தர்மம் எது அதர்மம், இதெல்லாம் லோகத்தில் மனுஷனுக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கும். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரிய வியவஸ்திதோ ஜ்ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்துமிஹார்ஹசி. ரொம்ப கிளியராக பகவான் கிருஷ்ணர் கீதையிலோ சாஸ்திரம் பிரமாணம் இல்லைன்னா இந்த யூனிவர்சல் தர்மம், இந்த சாமானியம் எல்லாரும் அனுசரிக்க வேண்டிய தர்மத்தினை மாற்ற முடியாதோ. இப்போது ஹிம்சை பண்ணக்கூடாதுனேது எந்த காலத்தில் யாருக்கு அப்படி இருக்கா? எல்லா காலத்திலும் எல்லா இடத்துலும் எல்லாருக்கு. போய் சொல்லக்கூடாது, இது எந்த காலத்தில் யாருக்கு எங்கே இல்லை, எப்பவுமே எல்லோருக்கும் எங்கேயும். அப்போ அந்த யூனிவர்சல் தர்மா అనేది நம்ம எப்பவுமே மனசில் வச்சுக்கணும். அப்புறம் இந்த அதுக்கு பேர் தான் இங்கே சாமானிய தர்மம் అని சொல்லுவோம். ஆனால் விசேஷ தர்மம் தனிப்பட்ட நான் சிலது செய்யணும். உதாரணத்துக்கு இந்த சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் 2.
முதல் சாஸ்திரம் சொல்கிறதே தெரியணும் அப்படின்னா தர்மத்தோடைய அறிவு இருக்கணும். அறிவு எல்லாருக்கும் இருக்கு, ஆனால் தர்மத்தோடைய அறிவு எல்லாரும் அறிவாள் இல்லை. அப்புறம் ஆச்சரணம் இருந்தால் அது ரெண்டும் சேர்ந்து ஞானம் ஆச்சரணம் சேர்ந்து இஸ் ஈக்குவல் டு தர்மம். இப்போ அதே ரெண்டாக பிரித்து சொல்லிட்டு இருக்கேன், சாமானிய தர்மம் அண்டு விசேஷ தர்மம்னு சொல்லிட்டு இருக்கேன். இது ஏதோ ராமாயணத்திலோ அந்த காலத்திலோ யாரோ செஞ்சாருன்னு இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து உதாரணங்கள் சொல்லி அது சாமானிய தர்மம் என்பதை தேச கால பரிஸ்திதி, அதுக்கு எந்த ஜாதி லிங்க வர்ண பேதம் இல்லாமல் உன்னுடைய தொழில் அதுக்கு கூட இல்லாமல் நம்ம கண்டிப்பாக அனுசரிக்க வேண்டிய சில கடமைகளுக்கு பேர் சாமானிய தர்மம். சாமானிய தர்மம் புரியுறதா? அப்போது ஒரு ஆஃபீஸராவது, ஒரு பியூன் ஆவதை, ஒரு கடைக்காரனு வியாபாரி ஆவது, எல்லோரும் ரோடு மேலுக்கு வந்தப்போ அங்கே அந்த சிக்னலுக்கிட்ட எல்லாரும் சிக்னலுக்கிட்ட ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். சாமானிய தர்மம். அஃப்கோர்ஸ் அங்கே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. ஆம்புலன்ஸு விஐபி மட்டும் எக்ஸெப்ஷன். எக்ஸெப்ஷன் இஸ் ஆல்வேஸ் எப்பவுமே எக்ஸெப்ஷன் தான். ஆனால் சாமானியமாக பொதுவாக அங்கே எந்த பேதமும் பார்க்கலை. உன்னோட தொழில் பார்க்கல, உன்னுடைய பேரு பிரதிஷ்டை பார்க்கல, ஆண் பெண் பார்க்கல, ஜாதி குலம் பார்க்கல. சாமானிய தர்மம். ஆனால் விசேஷ தர்மம் ನಾನು ವರ್ಣ ಆಶ್ರಮಗಳಿಗೆ ತಗಂದ போல் இல்லைன்னா ನಾನು மகனாயிருந்த என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் செய்ய வேண்டிய தர்மம், அதேபோல் என்னுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தைகளான எனக்கு நம்மளுக்கு செய்ய வேண்டிய அவங்களுடைய தர்மம். பார்த்தீங்களா, இதெல்லாம் விசேஷ தர்மம். அதே இந்த பையனே திரும்பி அப்பா ஆயிடுவான், அப்புறம் இவனே தாத்தா ஆயிடுவான். இப்படி இல்லை, குரு அவர் செய்ய வேண்டிய தர்மம், சிஷ்யனும் அவனு செய்ய வேண்டிய அவனை எப்படி இருக்கணும், குரு கேட்ட சிஷ்யன் எப்படி இருக்கணும், குருவன்னா எப்படி இருக்கணும், சிஷ்யர்களுக்கு என்ன சொல்லித்தரணும், எப்படி சொல்லித்தரணும், அவருடைய தர்மம். இப்போ இதெல்லாம் என்னாச்சு, மாறிச்சு. ஒரு வாழ்க்கை மனுஷனோட வாழ்க்கையில் அந்தந்த வர்ண ஆசிரமங்கள் மாறும்போது ஓகே அதெல்லாம் அந்த விசேஷ தர்மம் மாறிட்டே இருக்கும். ஒரு கிரகஸ்தனுக்கு அங்கே தான் ராஜதர்மம், ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம், இப்படி பல தர்மங்களை பற்றி பாரதத்தில் பீஷ்மர் பேசுவார் சாந்தி பர்வத்தில். அப்போ க்ஷத்ரியனு செய்கிறது பிராமணனு செய்கிறது இல்லை, பிராமணனு செய்கிறது வைஷ்யனு செய்கிறது இல்லை, பிராமண வைஷ்யர் செய்கிறது சூத்ரனு செய்யலை. எல்லாரும் எல்லாம் செய்ய முடியாது. இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப வயசானவன். இங்கே ஆசிரம தர்மம்னா பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்குல்ல. அதாவது அவங்கவங்க அங்கே என்ன பண்ணணும், விசேஷ தர்மம். அப்போது சாமானிய தர்மம் ப்ளஸ் விசேஷ தர்மம் ரெண்டும் சேர்ந்து இஸ் ஈக்குவல் டு தர்மம். இந்த தர்மம் ராமருக்குள்ள அவர் எப்படி அவர் பிறந்ததே, அந்த அவதாரம் எடுத்துகிட்டு வந்ததே இப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு மனிதன். அஃப்கோர்ஸ் க்ஷத்ரியனாக இருக்கார், ராஜ்யபரணம் பண்ணிட்டுருக்கிறாரு. அப்படிப்பட்ட மனிதன் எப்படி எந்த சூழ்நிலை எப்படி மாறினா கூட தர்மத்தின் விடாமல் இருக்கணும்னு ராமர் காட்டுறாரு. அந்த தர்மமுடைய மூர்த்தி தான் ராமர் அப்படின்னு போன வாரம் மாரீச்சன ராட்சசனும், சூர்பணக ராட்சசி, அகம்பனன் ராட்சச 3 பேரும் ராவணனுக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணி சொல்லும் போது
ராமருடைய அந்த குணங்களை பாராட்டுறாங்க. அங்கே தான் இந்த ரொம்ப ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட்டும் மாரீச்சன் சொல்கிறார். ஏன்னா மாரீச்சனும் அப்புறம் திரும்பிட்டான். ராமருடைய அம்புடைய சக்திக்கு பார்த்து அடி வாங்கி அப்புறம் ரொம்ப சாது ருஷி மாதிரி ஆயிட்டான். அவர் சொல்கிறார், ராமோ விக்கிரகவான் தர்மஹா சாது சத்ய பராக்கிரமஹா. பார்த்தீங்களா, ராமோ விக்கிரகவான் தர்மஹா. இது ரொம்ப பிரசித்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ராமன்னா யாரு? தர்மத்துடைய உருவம். அதனால தவிர நம்ம ஏதோ ரொம்ப ரிலீஜியஸ் மிலிட்டன்ட்ஸ் போல் ராமர் கோவில் வேணுமனி ராமர் ஆராதனை பண்ணவன் அப்படி சொல்கிறவங்க இல்லை. இந்த நாட்டுக்கு என்ன சொன்னான்னு போன வாரம், ராமா த எவர் ரோல் மாடல் ஃபார் எவ்ரி ஒன். அதுக்காக தான் இந்த சத்சங்கம், இந்த கதைகள், இதெல்லாமே. சரி, இப்போ இப்படி பார்க்கும்போதும் அதுக்கப்புறம் ராமருடைய அந்த முக்கியமான சன்னிவேசங்களுக்குள்ளே போகும்போது இன்னொரு 2 விஷயம் சொல்கிறேன். இப்போது ஹனுமான் அங்கே மாரீச்சன் சொன்னான் அது அப்படின்னோம். ராட்சசர்கள் ரொம்ப சிறந்த பக்தனான வீர ஹனுமான் நித்திய தாசன், பகவானுக்கு எப்பவுமே சேவகனாக இருக்கிற அந்த ஹனுமான் அவர் கூட சீத்தனை சந்திக்கிறதுக்கு ராமர்னு சீத்தனை சந்திக்கிறதுக்கு லங்கைக்கு போயிட்டாரா. அங்கே சீதா ஹனுமான் முன்னாடி பார்க்கல. இப்போ அந்த அம்மாவுக்கு சந்தேகம், இவன் நிஜமாக யாரு, இவன் ராமருக்கு உடைய சேவகன்ன்றார். அப்போ ராமர் பற்றி இவருக்கு தெரியுமா? அதனால் அப்படி சந்தேகப்படும் போது சீதாதேவிக்கு அந்த சந்தேகம் நீக்கிறதுக்காக ஹனுமான்ஜி அங்கே ராமருடைய குணங்களை சொல்லி பாராட்டுறார். இந்த பாராட்டும் போது ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய ச பிரவர்த்தபஹ ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய ச பரஸ்தபஹ. என்ன அர்த்தம்னா ஹனுமான்ஜி சொல்கிறாரு, அம்மா சீதாதேவி, இந்த ராமர் ஜீவருக்கு எல்லாருக்கும் ரக்ஷகனவன், அவர் தான் சுவாமி, அவர் தான் தர்ம ரக்ஷகனு கூட. அப்படி சொல்லும்போது ராமர் எத்தனோ குணங்கள் இருக்கிறவர். அவர் தர்மத்தை அனுசரிச்சுட்டே இருந்து சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் கூட அந்த தர்மத்தை அனுசரிக்கிறதுக்கு வேண்டிய பிரேரணை, இன்ஸ்பிரேஷன் உருவாக்குறவர். இப்போ கூட இன்னைக்கு நம்ம எதுக்கு இந்த ராமருடைய குணகானம்னு சொல்லி இவ்வளவு டீட்டெயில்டாக பேசுகிறோம்? ஏன்னா நமக்கு ஒரு ரோல் மாடல் வேணும். அப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடல் இருந்து நம்ம அனுசரிச்சுட்டு இருந்தால் வாழ்க்கையில் நமக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும், வாழ்க்கை நல்ல விதமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி ஹனுமான்ஜி சொல்கிறார். அப்போது அதில் பிரதானமாக என்ன சொல்கிறாரு அந்த ஸ்லோகத்தில்? தர்மம் பற்றி தான் சொல்கிறார். அவன் தர்மக்னன். ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய தரக்ஷிதா தர்மக்னஹா அப்படின்னு ஹனுமான்ஜி சொன்னார். இன்னொரு அழகான ஒரு சந்தர்ப்பம், அங்கே ராமராவண யுத்தம் ஆரம்பமாயிடுச்சு, லங்கைக்கு போயிட்டாங்க எல்லாரும். அங்கே ஒரு நாள் லக்ஷ்மணன் இந்திரஜித்து கூட சண்டை போட வேண்டிய மேகநாதன் சண்டை போட வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. அங்கே இந்திரஜித்து ரொம்ப பவர்ஃபுல், அவனுக்கிட்ட நிறைய மாயா சக்திகள் எல்லாம் இருக்க, ட்ரிக்கெல்லாம் பண்ணுவான் ராவணனுடைய மகன். அப்போது அந்த சமயத்தில் லக்ஷ்மணன் ரொம்ப நேரம் போராட்டம் யுத்தம் செஞ்சதுக்கப்புறம் கடைசியில் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு அம்பு விட போகிறார். இந்த அம்பு அது மேலே ராமருடைய தர்ம குணத்தனை மந்திரிக்கிறார். அப்படின்னா இன்வோக் பண்ணுறாரோ.
அந்த சந்தர்ப்பம் ரொம்ப சிறந்த ஒரு விஷயம். என்ன சொல்கிறாருன்னா, தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசதீர்யத யதி பௌருஷே ச அப்ரதித்வந்த்வः ஷரைனம் ஜெஹி ராவிணிம் பௌருஷேச்ச அப்ரதித்வந்த்வः ஷரைனம் ஜெஹி ராவணிம். ராமர் நிஜமா தர்மாத்மாவா இருந்த, சத்பிரவர்த்தகனா இருந்த, தசரதனுடைய புத்திரனா அவர் இருந்திருந்தா, பராக்கிரமத்தில் அவருக்கு யாருமே எதிராளி இல்லைன்னா அது நிஜமான, இது நிஜமான அனர்த்தம். இந்த நான் விடுற இந்த அன்பு அந்த இந்திரஜித்தனை கொலை பண்ணணும். ஓகே, அம்பு போய் இந்திரஜித்தனை கொலை பண்ணட்டும் அப்படின்னே ராமருடைய தர்மத்தினை எடுத்துகிட்டு சபதம் பண்ணுறது போல் ஒரு மந்திரத்தினை அது மேலே ஆவாகனம் பண்ணி அந்த அம்பு விடுறாரு. இந்திரஜித்தன் காளி போயிட்டான். அப்படின்னா லக்ஷ்மணனுக்கு எவ்வளோ நம்பிக்கை ராமருடைய அந்த தர்ம பாலனை, தர்ம அனுஷ்டானம் மேலே இந்த ஸ்லோகம், இந்த சன்னிவேஷம் நமக்கு சொல்கிறது. அதனால தான் பெரியோர்கள் இந்த ஸ்லோகம் ராமாயணத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் இது மனப்பாட்டம் பண்ணி அது எப்பெல்லாம் நமக்கு கஷ்டங்கள் ஏதாவது ரொம்பவே ப்ராப்ளமாக இருக்கு வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து கொஞ்சம் நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு இல்லை அதை தாங்கி கூட நமக்கு ஒரு சக்தி தைரியம் வர்றதுக்காக, சத்ரு நாசனத்துக்காக அப்படின்னு யார் இது சொல்லுவாங்களோ அவங்களுக்கு முதல் நல்ல விஸ்வாசம் கொடுக்கும், தைரியம் கொடுக்கும், அப்புறம் ஜெயமும் கிடைக்கும். அதனால் இது அப்படிப்பட்ட ஒரு மந்திரமாக ஸ்லாகனம் பண்ணி பெரியவர்கள் சொல்லுவாங்க. தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசர்திர்யதி பௌருஷேய அப்ரதித்வந்த்வः ஷரைனம் ஜெஹி ராவணிம். சரி, அடுத்ததாக இப்போது வேறு சன்னிவேஷத்துக்கு போகிறோம். ராமர் இதெல்லாம் ஒரு இன்ட்ரடக்ஷனாகவே இருக்கட்டும். முதல் இன்சிடெண்ட், ராமர் எங்கே சின்ன வயசுன்னா ரொம்ப குழந்தில்லை, அதுக்கப்புறம் கொஞ்சம் டீனேஜுக்கு வந்துட்டார், கௌமாரஸ்தித்தில் இருந்தார். அப்போ எடுக்கணும். முதல் என்னன்னா ராமர் புத்திர தர்மத்தினை எப்படி நடத்தி காட்டினார். ஒரு மகனா புத்திர தர்மம், அந்த புத்திர தர்மத்தில் மாத்ருபக்தி எப்படி காட்டினார். சாஸ்திரம் நமக்கு முதல்ல என்ன சொல்லி கொடுக்கறது, டீச் பண்ணுறதே மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ. இப்போ அடுத்த சில நிமிடங்கள் நம்ம இதில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஒன்றா பார்க்க போகிறோம். ராமருடைய வாழ்க்கை அது நம்ம வாழ்க்கையில் கூட அது சூட்டபுளாக இருக்கும், அனுசரிச்சா. புத்திர தர்மம், அதில் மாத்ருபக்தி. ராமர் கௌசல்யோடைய பிள்ளையாக இருந்தால் கூட அவருக்கு அந்த தசரதனுடைய 3 பாரியர்கள் சுமித்ரா, கைகேயி, அவங்களுக்கு கூட சமமாத அம்மாவுக்கு எப்படி சேவை பண்ணுவாரோ, காலையில் எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு தினந்தோறும் கௌசல்யக்கு நமஸ்காரம் பண்ணுவார். அதேபோல் சுமித்ரை இருக்கிற ராஜமாளிகைக்கு போய் அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுவாள், கைகேயிக்கு நமஸ்காரம் பண்ணுவாள். நமஸ்காரம் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் கேட்டு 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 பண்ணுவார். எல்லாரையும் சமமாக பார்த்தார். என்ன,
அப்பாவுக்கு இருக்கிற 3 பாரியைகளும் ராமன் நான் பிறந்தது கௌசல்யாக்கு ஆனால் கூட அடுத்த 2 பேர் கூட எனக்கு அம்மா மாதிரி தானே, சமந்தானே. அந்த பாவத்தோட புத்திர தர்மம் தாய் மேலே என்ன பண்ணணும், இந்த தாய் பிரேம, தாயுடைய ஸ்தானம், மாத்ரு வாத்சல்யம் అనేది அதுக்கு ஈடாக இந்த லோக்கத்தில் எந்த விஷயத்தையும் நம்ம சேர்த்து சொல்ல முடியாது. முதல் விஷயம். அப்போது இப்படி இருக்கிற அந்த ராமர் இதெல்லாம் 12-11 வயசுலேருந்தே நல்லா பண்ணுவார். அப்போது இதெல்லாம் பார்த்து 3 பேருக்கு கூட ராமர் மேலே அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் கூட ராமர் மேலே அவங்களுக்கு அதி பிரேம வாத்சல்யம் பாருங்க. 3 பேர் அப்படிப்பட்ட மாத்ரு வாத்சல்யானே ராமர் மேலே வர்ஷிக்கிறாருன்னா ராமரில் எப்படிப்பட்ட குணங்கள் இருந்திருக்கணும், அவர் எவ்வளோ அந்த மாத்ரு பிரேமனை அனுபவிச்சிருப்பார். கடவுளாமா ஈஸ்வரனு தாய் ரூபத்தில் இல்லை மகனாக பிறந்து தாயுடைய வாத்சல்யம் என்ன అనేది நான் ருச்சி பார்க்கணும், அனுபவிக்கணும்னே இறங்கி வந்து அவதாரம் எடுத்துருவார். நம்ம கிருஷ்ணாவதாரத்திலும் அப்படிதான். அங்கே வந்து தேவகி வசுதேவ்கள், அதில் தேவகி. இங்கே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் யசோதா அண்ட் ரோஹிணி, 3 பேருடைய பிரேம வாத்சல்யம். அதனால தான் அந்த சின்ன குட்டி பாப்பாவாக இருந்து என்னென்ன தாயுடைய பிரேமக்கு வாத்சல்யானுக்கு பாத்திரத்தாகணும் அப்படியெல்லாம் இருந்த அந்த காட்சிகள் கிருஷ்ணாவதாரத்தில் இங்கேயும். அப்போது எப்படியெல்லாம் பண்ணுவாருன்னா மாத்ருபியோ மாத்ருகாரியாணி கிருத்வா பரமயத்னயந்திதஹ, ரொம்ப சின்சியராக பண்ணுவாராமா. ஏதோவாவதுன்னு பண்ணுறதில்லை. நம்ம குழந்தைகள் அம்மா அப்பா சொன்னது கேட்க மாட்டான் சின்ன வயசுலையே. சரி, சின்ன வயசில் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கன்னா அப்போ அங்கே கரெக்டாக நம்ம அவனை கைட் பண்ணி அவங்களுக்கு சம்ஸ்காரங்களை கொடுத்திருந்தா அந்த குழந்தைகளை வந்து அப்படி சொன்னது கேட்காம மீறி பேசுறது, மீறி பிரவர்த்திக்கிறது செய்வாங்களோ. அப்போது தப்பு யாருக்கிட்ட இருக்கின்றது? குழந்தைகிட்ட இல்லை. நம்ம வந்து எங்கே காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஒரு க்ஷணம் ஒரு நாள் அந்த குழந்தைக்கு நம்ம வந்து ரோல் மாடலாக இருக்கணும். இப்போ ராமர் ரோல் மாடலாக இருக்கிறதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம அன்றைக்கி என்ன சொன்ன போன சத்சங்கத்தில் நம்ம எல்லோரும் நம்ம இருக்கிற இடத்துலோ நம்முடைய இடத்துலையே நம்ம எல்லோரும் ரோல் மாடலில் தான். எல்லோரும் எந்த பேதம் இல்லை. நமக்கு சுற்றி இருக்காங்களே குடும்பம், சமாஜம், கொலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, அவங்க எல்லோரும் நம்மளை பார்ப்பாங்க. அதனால் இப்படி இருக்க நாம். அப்புறம் ராமருடைய பெருமை என்னென்ன இங்கே இந்த விஷயத்தில் இன்னொரு ஸ்லோகத்தில் வால்மீகி எதிராரு ராமர் இப்போ காட்டுக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்தப்போ அஃப்கோர்ஸ் கைகேயினால் அந்த அம்மா கேட்டுதா நீ போகணுன்னு சொல்லி இவர் நான் செய்யுவேன், உங்கள் ஆசை நிறைவேற்றுவேன், அப்பா செஞ்ச வாக்தானம் ப்ராமிஸ்னு நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது விடாமல் செஞ்சிட்டே இருப்பார். அது அடுத்த வர இன்சிடெண்ட்டில் பார்ப்போம். இப்போ இங்கே சுமித்ரா இல்லை இன்னும் கூட அங்கே நிறைய வந்து ராஜமாளிகையில் தாசிகள் இருப்பாங்க. அதில் கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க. எல்லாருமே தாய் போலுதான் அவங்க எல்லோரும் கூட நல்ல சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக பேசுவாராமா ராமர். எல்லாருடைய கஷ்ட சுகங்களும் எல்லாம் கேட்பாராமா. அப்படி ஸோ ராமர் காட்டுக்கு போகிறார் அனுப்புகிறாருன்னு தெரிஞ்சப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா ராமர் என்ன தப்பு செஞ்சான், எதுக்கு அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சிக்ஷை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுற்றி இருக்கிற தாய்மார்கள் எல்லாரும், சுமித்ரா கூட
அதுக்கு பிறகு கைகேயி கூட மாறிடுவான். மாறிட்டு அப்புறம் சொல்லுவான், காட்டுக்கு போனதுக்கப்புறம் பரதன் கூட போய் கூட்டிகிட்டு வரதுக்கு போனாங்க இல்லையா, அப்போது நான் தப்பாக சொல்லிட்டேன், என்னுடைய பேச்செல்லாம் இப்போ நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், ராமா நீ வந்துடுன்னு கேட்குறான். அது பார்ப்போம். ஆனால் இப்படி இருக்கும்போது கேட்குறாங்க, மக்களும் கேட்டாங்க, வீட்டில் இவங்களும் கேட்குறாங்க. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ராமர் நம்ம ஏதாவது நாங்கள் கொஞ்சம் கட்டினமாக கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக ஏதாவது பேசினா கூட, ஆனால் ராமர் மட்டும் எப்பவுமே திரும்பி அப்படிப்பட்ட ஹார்ஷ் வேர்ட்ஸ், கஷ்டப்படுத்துறது போல், குத்துறது போல் பேசவே மாட்டாராமா. சச்ச நித்யம் பிரசாந்தாத்மா மிருதுபூர்வம் ச பாஷதே. எப்படி பிரசாந்தமான சிரிச்ச முகத்தோடு இருப்பாராம ராமர். அப்புறம் எப்பவுமே சாஃப்ட் ஸ்போக்கன், எப்பவுமே மதுரமாக பேச வேண்டிய அளவுக்கு பேச வேண்டிய விதயமாக, அப்படி கேட்குற அவங்களுடைய ஹிருதயம் அப்படியே உருகி போகிறது போல் பிரேமையோடு இருக்குமா. மதுபூர்வம் ச பாஷதே உச்சமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்தியதே. உச்சமானோபி பருஷம், யாராவது அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பருஷமான வாக்கியங்கள் குத்தி காட்டுறது போல் பேசினா கூட நான் உத்தரம் பிரதிபத்தியதே. ராமர் மட்டும் டிட் ஃபார் டேட், நான் பதில் கொடுக்குறேன்னு அப்படியெல்லாம் பேசவே மாட்டாராமா. அந்த இடத்துல இன்னொரு விஷயம் கூட சொல்லுவார் வால்மீகி எழுதும்போது, யாராவது ராமருக்கு ஒரு சின்ன உதவி பண்ணால் அது எத்தனையோ வாட்டி எவ்வளோ நாள் அப்படி ஞாபகம் வச்சுக்குவாராமா. ஆனால் யாராவது ஏதாவது கஷ்டம் கொடுத்துட்டு தொந்தரவு பண்ணியிருந்தா அது அப்படியே உடனே மறந்துடுவாராமா. இது என்ன குணம் அங்கே? அதுதான் ராமர். நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தவங்களை செஞ்சது நல்லது ஞாபகமே வச்சுக்க மாட்டோம். அப்புறம் ஏதாவது அவங்கள ஒரு சின்ன தவறு பண்ணியிருந்தால் அது ரொம்ப நியூஸ் பேப்பரில் போட்டு பெருசாக பண்ணி உலகமெல்லாம் டாம் 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 டாம்னு சொல்லுவோம் இல்லையா. இது ராமருக்கு நமக்கு வித்தியாசம். அதனால நம்ம கூட ஏதாவது இந்த அளவுக்கு கொஞ்சமாவது அனுசரிக்க முடியுமா? சரி, ரெண்டாவது இன்சிடெண்ட்டு கைகேயி விஷயத்துக்கு வரும்போது பாருங்கோ. கைகேயி கேட்டுதானே, அப்போது தெரிஞ்சது ராமர்னு கூப்பிட்டாங்க மாளிகைக்கு. தர்ஷதரன் மூர்ச்சாயை படுத்தியிருக்காரு, கைகேயி உட்கார்ந்துருக்கான். ஆக்சுவலி இன்னைக்கு காலையில் அவர்னு யுவராஜனை பண்ண வேண்டியது, ஆனால் காலையிலேயே சுமந்தன் அனுப்பிச்சிட்டு கூப்பிட்டுட்டு வர ராமன் தசரதன் அனுப்பலை. தசரதன் அப்படி பேச்சு மூச்சு இல்லாமல் படுத்திருந்தார். கைகேயி அனுப்பிச்சிட்டான். வந்தார். வரும்போது ராமர் நேற்றுக்கு நீ யுவராஜன் ஆக போகிறேன்னு சொல்லும் போது எப்படி இருக்காரோ சிரித்த முகத்தோட, இன்னைக்கு இப்போது காலையில் திடீர்னு அங்கே வர சொன்னாங்க. சரி, போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அப்பா பேசாமல் அப்படி மூச்சாய் படுத்திருக்கார். கைகேயம்மா ஒரு மாதிரி இருக்கான். அப்போ போய் நமஸ்காரம் பண்ணி கைகேயிக்கு, அம்மா என்ன அப்பா ஏன் இப்படி இருக்காரு, அவரையும் பேச மாட்டார்னா, கைகேயை ஏன் இப்படி இருக்கார் அப்படின்னு சொன்னால், ஆரோக்கியம் உடம்பு சரியில்லையான்னு கேட்டால் கைகேயி இந்த காரணம் எல்லாம் சொல்லாமல் ராத்திரி முழுசா என்ன நடந்துச்சு, நான் அவர்கிட்ட என்ன கேட்டால் அவர் இப்படி ரொம்ப வருத்தப்பட்டார், எனக்கு காலே பிடிச்சி இதெல்லாம் நடந்துச்சுல்ல, அதெல்லாம் சொல்லாமல் சங்கோச்சமாக கொஞ்சம் சொல்கிறதுக்கு வெயிட் பண்ணுறான். யார்? கைகேயி. அப்போ ராமர் சொல்கிறாரு, ஏம்மா என்ன நடந்துச்சு, அப்பா சொல்லலைன்னா பரவாயில்ல, நீ சொல்லு, நான் இருக்கிறது படி எடுத்துக்குவேன், அதனால் நீ எனக்கு சொல்கிறதுக்கு சங்கோச்சப்பட வேண்டாம், ஹெசிடேட் பண்ண வேண்டாம் అని சொல்லி இன்னும் என்ன சொல்கிறாருன்னு இன்னும் மேலே
ராமர் நாஹமர்த்தபரோ தேவி லோகமாவஸ்து முத்ஸ்யஹே வித்தி மாம் ருஷிபிஸ்துல்யம் கேவலம் தர்மமாஸ்திதம் வித்தி மாம் ருஷிபிஸ்துல்யம் கேவலம் தர்மமாஸ்திதம். தாயே கைகேயம்மா, நீ நான் என்னை பற்றி நான் எப்பவுமே எந்த ஒரு பொருளுக்காகவும் சொத்துக்காகவோ ஆலோசித்து ஆசைப்படுறவன் இல்லை. நான் எப்பவுமே தர்மத்தினை பற்றி தான் யோசிச்சுட்ருப்பேன். அதனால் நான் அனுசரிக்கிற இந்த தர்மத்தினால இந்த லோக்கத்தில் நிறைய பேருக்கு எப்பவுமே கூட சாந்தி சௌபாகியங்கள் ஏற்படட்டும் అని ஆசைப்பட்டு ஜீவிக்கிறவன் நான். அதனால் நான் என்னை ஒரு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழற ஒரு ருஷி போல் நீங்கள் என்ன நினச்சிக்குங்கோ. பாருங்கோ, ராமர் அவனை பற்றி அவருக்கே வித்திமாம் ருஷிபிஸ்துல்யம், நான் ஒரு ருஷி போல், நான் ஆசைப்பட்டு பேராசைப்படுற எல்லாத்துக்கு அதர்மமாக போகிற ஆள் இல்லை நான் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னால், அப்போது கைகேயி சொல்கிறது 14 வருஷம் காட்டுக்கு போகணும் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் உடனே ராமர் என்ன சொல்கிறாரு, இவ்வளோ தானே, அப்பா சொன்ன என்ன நீங்கள் சொன்ன என்ன, நான் எனக்கு 2 பேர் சமந்தானே, இப்போ அப்பா பேச முடியல, இப்படி அப்பா எனக்கு வாக்கு கொடுத்தாரு, அதுக்கு நானும் அது கேட்குறேன், நீ 14 வருஷம் காட்டுக்கு போகணும் இதெல்லாம் சொல்லிட்டான். அதனால் ராமர் நீங்கள் 2 பேர் எனக்கு சமம் பாருங்கோ, அப்பா சொன்ன ஒன்று அம்மா சொன்ன ஒன்று இல்லைன்னு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார் ராமர். பார்த்தீங்களா, யாரு கூட கைகேயி யார், நீ 14 வருஷம் காட்டுக்கு போகணும், பரதன் ராஜா ஆகணும் அப்படின்னெல்லாம் கண்டிஷன் வச்சுட்டான் இல்லையா. அப்புறம் நீ ரொம்ப சிம்பிளாக போகணும், காட்டுக்கு போகணும்னு சொன்னால் திரும்பி அங்கே போய் நிறைய ஃபெசிலிட்டிஸோடு போகக்கூடாது, மரத்துடைய அந்த தோல் எல்லாம் உடுத்துக்கணும் நீங்கள், இப்படியெல்லாம் கண்டிஷன். சிரிச்ச முகத்தோட அப்படியே தாயே நான் இப்போவே கிளம்புறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட அப்பான்னு பார்த்துக்குங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற. ஒரு விதமாக சொல்லணும்னாமா ராமருக்கு கௌசல்ய மேலே கைகே மேலேய சுமித்திர மேலே அன்பாமா மேலன்னா அப்படி ரெஸ்பெக்ட் கொடுப்பார், அவ்வளோ கௌரவமாக பார்ப்பார். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதுக்கப்புறம் பரதன் வந்தான். பரதனே கண்டபடி கோச்சிக்கிட்டு அம்மான கைகேயினே திட்டுறான். அப்புறம் இப்படிப்பட்ட இந்த ராமர்னு என்னோட அண்ணா குணவான் தர்மக்னன் வீரியவான், எப்படி அவன் காட்டுக்கு அனுப்பன்னு உனக்கு மனசு வந்துச்சு, அப்படி உனக்கு தெரியாதா, ராமர் கௌசல்யா அவருடைய சொந்த அம்மாத்துக்கு மேலே ஒன்று நிறைய நேசிப்பார் அபிமானிப்பார் அப்படின்னு பரதன் ரொம்ப கட்டுவாக பேசினார் கோபத்தோட. அதனால் இப்படி இருக்கிற ராமர் தாய்மார்கள் கூட எப்படி எல்லாம் புத்திர தர்மத்தனை பிரேம விடாமல் தர்மம் விடலை, கோபம் வரல, தர்மத்தினை காம்ப்ரமைஸ் பண்ணல, அனுசரிக்கிறன்னார். அதுக்கப்புறம் பாருங்கோ அடுத்த சன்னிவேசத்தில் பித்ரு தர்மம். தசரதனை தந்தை மேலே பித்ரு தேவோபவ அது எப்படி எல்லாம் பண்ணி நடத்தி காட்டினார். இதே சந்தர்ப்பந்தான் இங்கே 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். நமக்கு தாய் பிரியம் பிரேம மூர்த்தி, தாய் அண்ணா பிரேம கருண தய அதெல்லாத்துடைய மூர்த்தி என்ன உருவம். அப்புறம் அதனால் பிரியம், அம்மாவுக்கு குழந்தை மேலே அவ்வளோ பிரியம். அதனால தான் கொஞ்சம் குழந்தை என்ன கேட்டான்னு கொடுத்துவா. குழந்தைனே சிலவாட்டி கண்டிக்கிறதுல கொஞ்சம் சாஃப்ட் கார்னராக இருப்பான்.
ஆனால் தந்தை வந்து ஒரு குழந்தையுடைய ஸ்ரேயஸ், உன்னதி அண்ட் டிசிப்ளின் அதுக்காக அவதாரம் எடுத்துட்டு வந்த உருவந்த தந்தை. தாய் பிரேம கருணா மூர்த்தியாக இருந்தால் தந்தை வந்து நம்மளுடைய வரப்போகிற காலத்துடைய ஸ்ரேயஸ் பெட்டர்மெண்ட்டுன்னு யோசித்து நமக்கு ஹிதமானது நம்முடைய உன்னதிக்காக நம்மளை டிசிப்ளின் பண்ணி வைக்கிறவர் தந்தை. தாய் சில இடத்துல சாஃப்டாக இருந்தால் கூட தந்தை அப்படி இருக்க மாட்டார். ஸோ இது ரெண்டு விதமான கடவுள் நமக்கு கொடுத்த வரங்கள். கடவுளே தாய் ரூபத்திலையும் தந்தை ரூபத்திலும். அதனால தான் நமக்கு முதல் 2 குருகள் வந்து மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ. அப்போ இங்கே வந்து ராமர் பாருங்கோ, 2 இவருக்கு இப்போது ஆக்சுவலி தர்ம சங்கடம் வந்துச்சு. தசரதனு கொடுத்த வாக்குனே நிறைவேற்றணும், கைகை அம்மாவுடைய ஆசை கோரிக்கைனும் நிறைவேற்றணும். பண்ணாரா இல்லையா? ரெண்டுமே. ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு இல்லை, தாய்க்கு பண்ணார். அப்பாவுக்கு இஷ்டமில்லைன்னு அப்புறம் சொன்னால் கூட தசரதன் அப்புறம் சொல்லுவார், இல்லை நீ வந்து என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சு நீ அயோத்தியனை எடுத்துக்கோ. தசரத சொல்கிறார். ஆனால் ராமர் வந்து நான் அப்படி செய்கிறவன் இல்லைப்பா, நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க, அதனால் நான் அதை காப்பாற்றுவேன். அம்மா ஆசைப்படுறான், அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றுவேன். இதுதாங்க மாத்ருதேவ மாத்ரு தர்மம். புத்திரனா தாய்க்கு செய்ய வேண்டிய தர்மம், புத்திரனா தந்தை பக்கம் செய்ய வேண்டிய தர்மம். ஆனால் இதெல்லாம் பேசிகிட்டு இருந்த இந்த காலத்தில் சார் இதெல்லாம் செல்லுமா? லோகம் எப்படி போயிட்டுருக்கே மக்கள் பாருங்க. அதனால தான் பாஷங்கள் எல்லாமே கூட பணமாக பாஷமாக பணம் அது வரும்போதோ பாஷங்கள் எல்லாம் அப்படியே துண்டாக போயிடுது. ஆனால் தர்மம் தெரிஞ்சவன் வந்து பணத்துக்காக பேரு புகழுக்காக இந்த மாதிரி தர்மத்தின் விட மாட்டான். அதனால தானே என்ன இது வாழ்க்கையிலுக்கு கொண்டு வந்துக்கிறது இல்லை. மனுஷன் எப்படியோ வாழ்ந்தால் போதுமே, பணம் தான் முக்கியமாக. கடவுள் கூட முக்கியம் இல்லை. கடவுளா காசா கடவுளா? அப்படி ஜீவிச்சா நீ மனுஷன் எப்படி ஆயிடுவே? காசு வேணும், ஆனால் காசுக்காக கடவுளை சாக்ரிஃபைஸ் பண்ணுவியா? அதேபோல் பணம் வேணும், அதுக்காக தாய் தந்தைகளை நீ நிர்லட்சியம் பண்ணுவியா? சரி, இப்படி இருக்கும்போதும் இந்த தசரதன் மேலே கூட இப்படி அழகாக அதோடைய தர்மத்தை பண்ணி சரி. இப்போது காட்டுக்கு கிளம்பும்போது வசிஷ்டர், பரதன் அங்கே இல்லை, அது அப்புறம்தான் வருவா. வசிஷ்டன்னு சொல்கிறாரு, ராமர் கேட்கலை. வசிஷ்டர் என்ன சொல்கிறாருன்னா, அது சரி, நீ இப்போது பரதன் வர வரைக்கும் பரதனும் ஒத்துக்குவானா இல்லையா அது தெரியல. அதனால் நீ இப்போது உடனே ராஜ்யத்துக்கு ராஜா வேணும். இது எப்போ சொல்கிறாரு? கிளம்பி போகும்போது. அதனால் பரதன் வர வரைக்கும் நீ இருந்து பேசிட்டு அப்புறம் என்ன ராமர் கேட்கலை. வசிஷ்டர் குருவாக இருந்தால் கூட அங்கே பாருங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு? குரு வாக்கியத்தின்னு நிர்லட்சியம் பண்ணணும்னு இல்லை. இங்கே ப்ரையாரிட்டி ராமருக்கு வந்து பித்ரு வாக்கிய பரிபாலனை. பார்த்தீங்களா எப்படி அது பிடிச்சிட்டு இருக்காரோ? 14 வருஷம் நடுவில் எத்தனை அட்டெம்ப்ட்ஸு டெம்டேஷன்ஸ் வந்தால் கூட சரி காட்டுக்கு போயாச்சு. காட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்புறம்தான் பரதன் வந்தால் அங்கெல்லாம் பரதனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அம்மா கைக்கேன் திட்டான், எல்லோரும் ஆயிடுச்சு. அயோத்தியா நாடெல்லாம் மக்கள் அழறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது
முதல்ல வந்து அந்தியக்கிரியைகள் பண்ணணும். வசிஷ்டர் சொல்லி அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தசரதன் இறந்து போயிட்டார். ராமர் கிளம்பி போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்ச நாள் இறந்து போயிட்டார். அப்போது திரும்பி பரதனை வந்து எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போலாம் வாங்கோ, ராமர் என்னுடைய அண்ணன் தர்மாத்மா எங்கே இருந்தாலும் சரி தேடி அவர்னு நான் கெஞ்சி கேட்டு கூட்டிட்டு வந்து சிம்மாசனத்து மேலே உட்கார வச்சுடுவேன் அனி அவர். பாருங்க தம்பி எப்படி இருக்கான். லக்ஷ்மணன் சொல்ல வேண்டாம், அவருடைய இன்சிடென்ட்ஸும் வரும். இப்போ இங்கே நமக்கு சரி எல்லாரும் போனாங்க, வசிஷ்டரும் போனார், வேறு மந்திரி மாளிகர் எல்லோரும் போனாங்க, பரதனும் போனான். எங்கே அங்கே வனத்தில் அரண்யத்தில் இருக்கும்போதும் இன்னும் தண்டகாரண்யத்துக்குள்ளே போல. அப்போது அங்கே சந்திச்சப்போ பரதனும் கெஞ்சி கேட்குற, ராமர் திரும்பலை நீ வந்துதான் ஆகணும்னா அப்பாவுடைய வாக்குன்னு நான் காப்பாற்றணும், லோகத்தில் அம்மா கைக்கு என்னுடைய ஆசை நிறைவேற்றணும். அதனால் இதில் காம்ப்ரமைஸ் ஒன்றும் கிடையாது, நான் ரொம்ப ஆனந்தமாக ஸ்வீகரிக்கிறேன், நீ போய் ராஜ்யபரணம் பண்ணுன்னாரு. அதுக்கப்புறம் பரதன் பாதுகா எடுத்துகிட்டு போய் வேறு வழி இல்லாமல் அந்த சமயத்தில் வசிஷ்டர் வந்து மறுபடியும் சஜஸ்ட் பண்ணுறார். அப்போது அங்கே கூட ராமர் வந்து வசிஷ்டர் சொன்னதே ஏற்றுக்கலை. அப்போது என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய பிரதம கர்த்தவியம் எங்கள் அப்பாவுடைய வாக்குன்னு காப்பாற்றுறதே, அதுதான் எனக்கு முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் குருவாக நீங்கள் இப்போ சொன்னால் கூட நான் ஹையர் என்னுடைய பர்பஸ் வந்து பித்ருவாக்கிய பரிபாலனா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் அங்கே வசிஷ்டர்கிட்ட திரஸ்காரம் பண்ணி அவருடைய நிர்ணயத்தின்னு தெரிவிக்கிறார். நானும் அயோத்திக்கு இப்போ வரலை. அதுக்கு பிறகு அங்கே அந்த மினிஸ்டர்ஸில் ஜாபாலியனி ஒரு மந்திரி இருக்கா. அவர் வந்து எப்படியாவது ராமர்னு ஏதாவது சொல்லி ஒத்துக்க வச்சு அயோத்தியை கூட்டிகிட்டு போனவன் அவர் கொஞ்சம் நாஸ்திகவாதத்தில் ஏதோ பேசிட்டார். அப்போ ராமர் சொல்கிறாரு, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு மந்திரியாக இருந்து இவ்வளோ படித்தவனாக இருந்து இப்படிப்பட்ட இந்த விதமாக பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்போ ராமர் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு என் அப்பா தான் சர்வம், அதனால் அந்த என்னுடைய தந்தை தான் என்னுடைய முதல் குரு, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தால் கூட நான் அப்பாவுடைய வாக்தானத்தினை அத்தியந்த பக்தி ஸ்ரத்தையோடு நான் அனுசரித்து பண்ணிடுவேன். அதனால் அப்பாவுடைய வாக்கு நான் எதிர்ச்சி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஆள் நான். நீங்கள் எப்படி என்னை வந்து இப்படி அதர்மம் பக்கம் நீ வந்திக்கோ அப்படின்னு நாஸ்திக விஷயமாக சிலது பேசுவார். இதெல்லாம் இப்படி தான் இருக்கும். என்ன அது இப்போது ராஜ்யம் அப்படியே வருமா, சான்ஸே விடுறேன், இப்படி தானே லோகத்தில் இப்படியெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் விட்டுடப்பா, ப்ராக்டிக்கல் சைடு பாருப்பா வாழ்க்கையில், கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகிரும் అని சொல்லுவாங்க. பேரண்ட்ஸும் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க. அப்படி என்ன அர்த்தம், கொஞ்சம் ரொம்ப ரொம்ப தர்மம்னு பிடிச்சி இருக்காதே, ப்ராக்டிக்கலாக இருக்கு கற்றுக்கோன்னா அப்படின்னு அர்த்தம். அதர்மமாக இருக்கிறதையும் கொஞ்சம் பழகிக்கோன்னு அர்த்தம், இன்டைரக்டாக சொல்கிறது. சரி, இப்படி அந்த காட்டில் இருக்கும்போது கூட எத்தனை பேர் சொல்லி என்ன கை அங்கே போனால் அவள் மாறிட்டு அவங்களுக்கு என்று கேட்குறான், இல்லை தாய், நீங்கள் இப்படி ஒருவேளை சொன்னால் கூட அப்பா இப்போ ஸ்வர்கஸ்தன் ஆனால் கூட அப்பா உனக்கு வாக்தானம் பண்ணார், வாக்கு கொடுத்தார் இல்லையா, அது நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லி அங்கே கூட பேசுவார். அழகான ஒரு மெசேஜ். என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் ராமா, நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன். ஏன்னா பரதன் வந்ததுக்கப்புறம் அவன் ராஜ்யம் வேண்டான்னு சொல்லி அங்கே நந்தி கிராமத்தில் போய்
கீழே படுத்துக்கிட்டே அப்புறம் அண்ணனுடைய பாதுகைகள் சிங்காசனத்தில் வைத்து அவன் ராஜ்யம் பண்ணுறான். கைகேயிமான்னு என்னமோ நினச்சிக்கிட்டான், நான் இப்படி பண்ணால் பரதன் சந்தோஷப்படுவானே. அவனுக்கு கண்டபடி திட்டான், நீ அம்மாவே இல்லைன்னு சொல்லிட்டான். அதனால தான் நான் இங்கே இல்லை, நான் கிராமத்தில் தபஸு செஞ்சுக்கிட்டு அங்கே ஒரு வாட்டி சாப்பிட்டு கீழே படுத்துக்கிட்டு இப்படி இருப்பேன் எங்கள் அண்ணா வர வரைக்கும். அவர் இருந்தால் கைகேயி அம்மா ஐயோ நானே இப்படி பண்ணேன், இப்படி எல்லாம் ஆயிடுச்சு என்னாலன்னு சொல்லி அங்கே காட்டு ராமர்கிட்ட நீ வந்துடுப்பான்னு சொன்னால், அப்புறம் அப்பாவுடைய பேச்சுக்காக என்ன பண்ணார், 14 வருஷம் ராஜபோகங்கள் எல்லா வசதி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு காட்டிலேயே இருப்பேன்னாரு. இருந்து காட்டினார். அதுதான் ராமர். அப்படி இருக்கும்போது அந்த சந்தர்ப்பம் இல்லை போகிறதுக்கு முன்னாடி லக்ஷ்மணன் கூட, லக்ஷ்மணனுக்கு பக்கத்தில் இருக்கான் இல்லையா, பரதன் அங்கே இல்லை. அப்போது ரொம்பவே கோபம் வந்துச்சு. சட்டுன்னு கோபம் வரும் லக்ஷ்மணனுக்கு. அண்ணா, என்னுடைய கையில் இருக்கிற இந்த அம்பு வில்லு என் 2 கைகள் இதெல்லாம் சும்மா ஏதோ டெக்கரேஷனுக்காக இல்லை, நான் உன்னுடைய சேவைக்காக தான் இதெல்லாமே అని சொல்லி நசோபார்த்த விமௌ பாஹு நதனூர் பூஷணாமே நாசி ராபந்தனார்த்தாய நஷரா ஸ்தம்ருதே ஸ்ரம்யூஹே தவஹ. என்ன சொல்கிறாருன்னா, அண்ணா ராமா, நான் அயோத்தியைக்கு போய் இப்போ காட்டில் இருக்கும்போது நான் படை எடுத்துட்டு அவங்களுக்கு கூட நான் ஒருத்தனை யுத்தம் பண்ணி எல்லாம் செஞ்சு ஜெயிச்சு வருவேன். சரியா, நீ வேண்டான்னு சொல்லாதே, நீ பட்டாபிஷேகத்துக்கு தயாராகிருன்னு சொல்லிட்டு நான் என்னோடய புஜங்கள் என்னோடய தனுஷ் பானங்கள் இதெல்லாம் அலங்காரத்துக்காக இல்லை, ஷோ ஆஃப்காக இல்லை. அதனால் ஒன்று யார் கஷ்டப்படுத்துகிறாங்களோ சத்ருகளை நிர்மூலனம் பண்ணணும். அதனால் உனக்கு கஷ்டம் ஏற்படுத்தின யாராவது ஆகட்டும் அதனால் அவங்களுக்கு பதில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் அந்த அளவுக்கு அங்கே பேசினா கூட ராமர் லக்ஷ்மணா கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன், அது தர்மம் இல்லை, நீ ஆத்திரத்தில் பேசுகிறே, அண்ணன் மேலே இருக்கிற பிரேம பக்தினால் பேசுகிற தவிர அது தர்மம் இல்லைன்னு லக்ஷ்மணனுக்கு சொல்லி கொடுத்துட்டு தர்மக்னாவே எல்லா சந்தர்ப்பத்திலையும் சொன்ன வார்த்தை அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்டு தர்மம் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார் ராமர். ஸோ இன்றைக்கி சமயம் ஆயிடுத்து. அடுத்த வாரம் இன்னும் கூட 4-5 இன்சிடென்ட்ஸ் இருக்கு. இந்த தர்மக்ன ராமர் உடைய அந்த எங்கெங்கெல்லாம் அது பார்க்கலாம், அவர் பண்ணி காட்டினது பார்க்கலாம் என்பதை அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், 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 ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். सियावर रामचंद्र की जय. ओम लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. ओम शांति शांति शांति. हरि ओम तत्सत्.